ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர்ச்சி. வக்ர குரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு 5 ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும், ராகு கேது சூரியன் சந்திரனை தவிர. மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் மிச்சம் 5 கிரகங்கள் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் வக்கரமடையும். ஆனால் புதனும் சுக்கிரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்தேலையானால் ஒரு 2 ராசி தாண்டும் பொழுதே அதாவது புதன் சுக்கிரன் இதெல்லாம் 2 ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும். ஆனால் குரு சனி இந்த 2 கிரகங்களும் ராஜ கிரகங்கள், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சூரியனை விட்டு 5 அதாவது சூரியன் 5 ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். அதற்கு பிறகு 9வது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும். பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்கரகதி குரு பகவான் அடைகிறார். சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் அப்படின்னு பார்த்தாலேயானால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12லிருந்து 13 மாதம், கிட்டத்தட்ட 30-35 நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 35லேருந்து 40 நாள் ஆகும். இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் 12 மாதங்கள், இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து 13 மாதம் வரலும் ஆகும். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா, அதாவது 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். வக்கரம் ஆறுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது. ராகு கேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது. அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பின்னோக்கி செல்வதைப் போல தெரியும். அதாவது 2 ட்ரெயின் பேரலாக போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக நல்ல, அதாவது சுபகிரகமான குரு பகவான், அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய இது செய்வாரே தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார். தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அது தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்கர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்கர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே. இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார். விருச்சிகம்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலேயே இருக்குது. சரி, ஒரே ராசியிலேயே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகதியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா கன்னியில் வரும். அதற்கு பிறகு 1ஆம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதற்கு பிறகு ரோகிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடகத்திலையும், 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்திலையும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ 1.5 மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவார். துலாம், விருச்சிகம், தனுசு இதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் 29 தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29 தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன், அவர் வந்து தன காரகன். அதை தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர். லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அதை தவிர தன காரகத்துவமும், அதை தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது. சரி, அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடி இல்லை கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை தானமாக கொடுக்கறது. இல்லை சுண்டல் வந்து பண்ணிவிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக, அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து, அதாவது 6லிருந்து 7, அதாவது 6 மணிக்கு சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே. ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும், முதல் 1 மணி நேரம். அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேனால் காயத்ரி மந்திரம். இந்த
காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் கொடுத்து இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன், எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்ர குரு 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்கரகதியில் இருக்கார். இப்போ குரு வக்கர பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். 15/10/2024 11/2/2025 வரலும் உண்டான காலகட்டமான 120 நாட்களுக்கு குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 4ஆம் இடம்ன்றது கேந்திரஸ்தானம். பொதுவாகவே சுபர்கள் திரிகோணஸ்தானத்திலையும் கேந்திரத்தில் அசுபர்கள் இருக்கிறது விசேஷம். இப்போது கேந்திரத்தில் சுபர்கள் வக்கரம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான விஷயமும் ஏற்றத்தோடு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வக்கரம் பெற்ற குரு பகவான் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு தடங்கள் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். அதாவது முதல்ல இந்த 15/10 15/11 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் வக்கரம் பெற்று பார்க்கறதுனால சிவராஜ யோகம்ன்றது அமையிறது. இது வக்கரம் பெற்ற குருவை பார்க்கக்கூடிய சூரியன் மூலியமாக ஏற்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் பெரிய ஏற்றம். அரசாங்கத்தின் மூலியமாக கான்ட்ராக்ட் வாங்கணும் அப்படின்ற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த அதாவது கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் அவருடைய ராசிக்கு 2/11 அதிபதியே போய் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். தாயின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வக்கரகதியில் இருக்கிறதுனால தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 2ஆம் அதிபதின்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் 4ஆம் இடத்துல உங்களுடைய சுகங்கள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 15/11/2024 வரலாம் அந்த முதல் மாதம், அதாவது விருச்சிக ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் ட்ராவல் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணவரவு வரும். ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 15/11 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில், அதாவது நவாம்சத்தில் செவ்வாயின் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதனால் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாயின் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய
குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் அதிபதியே வந்து செவ்வாய் தான் உங்களுக்கு. அதனால் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறதும் 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய காலகட்டமாக அமையும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது நவாம்சத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வீடு வாங்கிறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடனும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய, வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஜென்மசனி வேறு நடக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். அதாவது 5ஆம் இடத்துல வந்து ரோகிணி 3ஆம் பாதத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் நவாம்சத்தில். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாளாக பெரிய பிரச்சனைகள் இருந்தீங்க, இப்போ வந்து படிப்படியாக பிரச்சனைகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வக்கரத்தினால. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போய் அங்கே வந்து பிஆர் வாங்குகிற வழக்கு சிறு சிறு செட்பேக்ஸ், அதாவது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதாவது டிசம்பர் எண்டு, ஜனவரி 10-15 தேதி வரலும் வந்து தை மாதம் பிறக்கிற வரலும் இந்த பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த முதல் மாதத்திலே வரும், அதாவது விருச்சிக மாதத்திலேயே வரும். ஏன்னா சிவராஜ யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த குரு வக்கர பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த குரு வக்கர பயிற்சியின் பொழுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் புளியரை அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியரை தட்சிணாமூர்த்தி கோவிலில் போய்ட்டு அங்கே வந்து வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. குரு பகவானுக்கு, தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பிரீத்தியை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்.